Hi students, welcomes you all. This is Standard 12 Max. In that we are discussing Chapter 7, Applications of Differential Calculus, Exercise 7.8, question number 9. Find the dimensions of the largest rectangle that can be inscribed in a semicircle of radius or centimeter அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, நம்மளை வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தோன்னா ஒரு செமி சர்க்கிளில் இன்ஸ்கிரைப்டாக இருக்குது. ஓகேவா, அந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிளோட நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பிக்யூ, அதான் வந்து லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல் பிஎஸ் பிரெத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா இந்த லென்த் என்னவா இருக்கோ அதே தான் இந்த லென்த்தும் இருக்கும். அதே போல் தான் இந்த லென்த் என்ன இருக்கோ அதே தான் இந்த லென்த்தாகவும் இருக்கும். ரைட்டா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஓ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த லென்த் என்னவா இருக்கோ அதே தான் இந்த பக்கமும் இருக்கும். ஓகேவா, தீஸ் டூ லென்த் ஆர் ஈக்குவல். ரைட், அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதே போல் ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரைட், ஸோ இதே போல் நம்ம ஏற்கனவே எதில் பார்த்தோம் அப்படின்னா 7th சம் ட்ரை பண்ணோம். ஓகே, அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் தீட்டா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ரேடியஸ், ஹைப்போட்டனியூஸ் தான். அதை வந்து ஓஆர், அதுதான் ரேடியஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஆர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன். ரைட், நம்ம வந்து ஓக்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், அட்ஜசன்ட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹைப்போட்டனியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுத்துக்கலாம்னா காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆர். ஹைப்போட்டனியூஸோட வேல்யூ வந்து ஆர். ரைட்டா, ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓக்யூ ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு ஆகிடும். ரைட்டா, அப்போ ஓக்யூவோட லென்த் வந்து என்னென்ன ஆகிடும், ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு ஆகிடும். ரைட், ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த லென்த் என்னவா இருக்கோ அதே தான் இந்த லென்த்தாகவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும்னா ஆர் காஸ் தீட்டா இருக்கும். ரைட், அதே போல் ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட், ஸோ அப்போது கோஆர்டினேட் என்னவா இருக்கும், ஆர் கியூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். த சேம் ரெக்டாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா, ஸோ இது வந்து ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துப்போம். ரைட்டா, ஸோ இது ஆர் சென்டிமீட்டர் ஹைப்போட்டனியூஸ் ஓக்யூஆர். ரைட்டா, ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒய் கோஆர்டினேட், அதான் வந்து ஆப்போசிட் சைடு வந்து வேணும். ரைட், அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா சைன் தீட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா ஹைப்போட்டனியூஸும் ஆப்போசிட்டும் வர ஒரே ரேஷியோ சைன் தான். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனியூஸ். ரைட், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் ஆர் கியூ, பட் ஹைப்போட்டனியூஸ் வந்து ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இது கிராஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆர் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா அப்படின்னு ஆகிடும். ரைட்டா, அதான் வந்து பார்த்தோன்னா இந்த லென்த் வந்து பார்த்தோன்னா ஆர் சைன். ஸோ இந்த லென்த்து ஆர் சைன் தீட்டானா இந்த லென்த் என்னவா தான் இருக்குன்னா ஆர் சைன் தீட்டா. அப்போ இந்த கோஆர்டினேட் என்னவா இருக்குன்னா எக்ஸு ஒய், எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து ஆர் காஸ் தீட்டா கம்மா ஒய் கோஆர்டினேட் எடுக்கிறப்போ ஆர் சைன் தீட்டா. ரைட்டா, ஸோ அப்போ லென்த்துன்னு வரும்போது பிக்யூன்னு வரும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ லென்த்து அப்படின்னு வரும்போது பிக்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2R. அப்போ பிரெத்துன்னு வரும்போது ஆர்கியூன்னு எடுத்துக்கலாம், இல்லை எஸ்பின்னு எடுத்துக்கலாம், உங்கள் கன்வீனியன்ட். அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஆர் சைன் தீட்டா. ரைட், ஸோ நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா find the dimensions of the largest rectangle that can be inscribed in a semicircle of radius r centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ நமக்கு லென்த்தும் பிரெத்தும் கிடச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏரியா ஃபார்ம் யூஸ் பண்ணி நான் வந்து டைமென்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ ஏரியா அப்படின்னு வரும்பொழுது நமக்கு லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு வரும். ரைட்டா, ஏன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். ரைட், ஸோ அப்போ இது ஃபங்க்ஷனில் எழுதும்போது எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். லென்த் வந்து பார்த்தோன்னா 2R காஸ் தீட்டா, பிரெத் வந்து பார்த்தோன்னா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா, அப்போது எஃப் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படியே ஆர் இன்டூ ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கலாம். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா சைன் 2 தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது வந்து என்னென்னு எழுதிக்கலாம் சைன் 2 தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், இப்போ ஃபர்தராக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஏன்னு ஆகிடும். ஆர் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட்டு. சைன் 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் 2 தீட்டான்னு வரும். இன்ட்டு 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்னா 2R ஸ்கொயர் cos 2 theta
அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ரைட். ஸோ நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர் வேணும். ஸோ அப்போ f dash of a which is equal to 0. அப்போ என்னென்ன ஆகும்னா 2r² cos 2 theta அப்படின்னு ஆகிடும். ரைட்டா, ஈக்குவல் டு 0. மல்டிப்ளைல இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ என்னென்ன ஆகும்னா 0 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ரைட். ஸோ 0ன்னு ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தேன்னா 2 மட்டும் கொண்டு போகல, 2r² மொத்தமாகவே கொண்டு போயிட்டுனா 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ அடுத்து நமக்கு என்னென்ன இருக்கும்னா cos 2 theta ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு என்னென்னு எழுதிக்கலாம், 2 theta ஈக்குவல் டு cos inverse of 0. cosல 0 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரி which is nothing but pi by 2. ஸோ அப்போ 2 theta equal to pi by 2. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைல இருக்கட்டும் இந்த பக்கம் டிவைடுக்கு வந்துடும். ஸோ வந்து pi by 4 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நமக்கு லார்ஜஸ்ட்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட்னாலும் மேக்ஸிமம்னாலும் ஒன்று தான். ரைட்டா. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா f dash of a ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 2r² cos theta அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரைட். ஸோ அப்போ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f டபுள் டேஷ் ஆஃப் a அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ 2 கான்ஸ்டன்ட்டு, r²ரும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 2r² cos 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் 2 theta அப்படின்னு ஆகிடும். ஸோ 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்டூ 2. ரைட்டா. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 2 × 2 4. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4 r² sin 2 theta அப்படின்னு வரும். ஸோ இங்கே நெகட்டிவில் வருதுனால நமக்கு ஆன்சர் லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெஸ் தென் 0னா நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம். ரைட்டா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லென்த் வந்து நம்ம இது எடுத்திருக்கோம், பிரெத் வந்து இது எடுத்திருக்கோம். ரைட்டா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு விச் இஸ் நத்திங் பட் pi by 4. ரைட். அப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னா 2r cos தீட்டாவோட வேல்யூ வந்து pi by 4. ஓகேவா. ஏன்னா லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ cos pi by 4ஓட வேல்யூ நமக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா 2r கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், 1/√2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. அப்போ லென்த் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2r டிவைடட் பை √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு டினாமினேட்டரில் இரேஷனல் நம்பர் வேணாம் அப்படின்னா நம்ம கான்ஜுகேட் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2√2 into r divided by √2 into √2 2. ஸோ 2 and 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √2r அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா. அதான் வந்து பார்த்தோன்னா லென்த் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, √2r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள், நான் இங்கேயே பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதுவே பிரெத் வந்து பார்த்தோம் அப்படின்னா r sin தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம pi by 4ன்னு டிரைவ் பண்ணிட்டோம். ரைட்டா. pi by 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ r இன்ட்டு sin pi by 4ஓட வேல்யூ வந்து 1/√2. ஸோ இது வந்து நம்ம r/√2 அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேவா. இல்லை அப்படின்னா கான்ஜுகேட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ லென்த் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், √2r. பிரெத் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், r/√2. இது எல்லாமே யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ இதுதான் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ.